இன்று அரசியல் கட்சியை தொடங்கவுள்ள நடிகர் கமல்ஹாசன் கடந்த ஆண்டு புதிய தலைமுறையிடம் முதல் முறையாக அரசியல் ரீதியான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் திராவிட கொள்கைகள் ஓரளவு கூட நிறைவேற்றப்படவில்லை என்று அவர் கூறினார். ஜெயலலிதா மறைவிற்கு பின் அதிமுகவில் உச்சகட்ட குழப்பங்கள் நிலவியதால் அரசு அகற்றப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அதேபோல் ஜெயலலிதாவிற்கு எதிராகவும் பல்வேறு விமர்சனங்களை கமல்ஹாசன் முன்வைத்தார். புதிய தலைமுறையின் அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் நிர்வாக ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் கமல்ஹாசன் தெரிவித்தவற்றை இப்போது பார்க்கலாம். 50 ஆண்டுகளை திராவிட ஆட்சிகள் இன்னைக்கு நிறைவு செய்திருக்கிறாங்க. 1967 பேரறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆன பிறகு இன்னைக்கு 50 ஆண்டுகள். 50 ஆண்டுகள்ல தமிழகம் அந்த சமூக நீதி கொள்கைக்குள்ள முழுமையா வந்துருச்சு அப்படின்னு நம்புறீங்களா? நீங்கள் நம்பக்கூடிய திராவிட அரசியல் அந்த இடத்துல மேல முடிஞ்சிட்டதா கை தட்ட முடியாது. இந்த கட்டடம் முடிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாது. அதை பத்தி அது இந்த சமுதாயத்தை பத்தியே சொல்ல முடியாது. 10,000 வருடங்கள் பெரிய ஒரு கால அளவாக சொல்லலாம். உங்களுக்கு ஆந்த்ரோபாலஜிஸ்டும் ஆர்கியாலஜிஸ்டும் இது பெரிய காலகட்டம். இது எவ்வளோ 10,000 வருஷம், நீ இருக்க போகிறது 50 வருஷம் 60 வருஷம், இது கணக்கு போட்டு பாருன்னு சொன்னால் ஒரு நீண்ட ஒரு கடல் மாதிரி தெரியும். ஆனால் மொத்தமாக உலக இருந்த நேரத்தை பார்க்கும்போது நுனி கூட கிடையாது. எதை நோக்கின பயணமாக தொடங்கியதோ அதுல ஓரளவுக்காவது வந்திருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோ இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். நிஜம் அதுதான். சட்டப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல 5 இயர்ஸ்க்கு ஒரு மேண்டேட் இருக்கு. சட்டமன்றத்துல ஒரு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டு ஒரு ஆட்சி நடக்கிறதுங்க போது அவங்களுக்கு அந்த 4 ஆண்டுகள் இருக்கிறதுல நீங்க இல்ல உடனடியா ஒரு தேர்தல் போகணும் அப்படிங்கிறதுக்கான என்ன அழுத்தமான காரணங்களை முன்வைக்கிறீங்க? கல்யாணம், காட்சி, ஹெட்மாஸ்டர் ஆஃப் ஸ்கூல் யாருமே பிழை செய்துட்டா அது ஸ்கூல் நடக்கட்டும், இந்த வருஷம் முடிகிறவரெல்லாம் அவரை விட்டு வைக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு சட்டத்தை பேசுறீங்கன்னா சட்டம் எங்களுக்காக செய்யப்பட்டது தான். அது சில ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் அந்த சட்டத்தை எல்லாம் தூக்கி போட்டுட்டு புதிய நீதிகள் புதிய சட்டங்கள் செய்ய வேண்டி வரும். அது நல்லதா வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஒரு ஹிட்லரா வந்துடக்கூடாது. இந்த உச்சநீதிமன்றத்தில் சொத்து குவிப்பு வழக்குல தீர்ப்பு இப்படி வந்ததுனால இது வேறொரு ஆட்சியில வேறொரு தேர்தலை சந்திக்க வேணும் அப்படின்றீங்களா? அது ஒரு மனிதரை பத்தி சொன்னதா இருந்தா பரவாயில்லைங்க. ஒரு கூட்டமே அதுக்கு உதவி இல்லாம அவங்க செஞ்சிருக்க முடியாதுங்கிறதுக்கான உதாரணங்கள் இருக்கிறது. இப்ப இல்லையா? நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் தான் தப்பு அப்படின்னா அதோட அப்புறம் ஏன் அந்த படத்தை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க? அதுதானே எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுதான். ஒரு டிரான்சிஷன் நடக்கிறது. ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள்ல உங்களுக்கு கடுமையான அதிருப்திகளை நான் பார்க்க முடியுது. உங்களுடைய ட்விட்டர் கருத்துக்களின் மூலமாக பார்க்க முடியுது. அது இப்ப மாத்திரம் இல்லைங்க. 15 வருடமாக என்னுடைய சினிமா வாழ்க்கைக்கு பெரிய இடையூறா இருந்தது. அது பல்வேறு வகையில் பல்துறைகள்லன்னு கூட சொல்லலாம். நானும் ஒரு துறை. இதுல நிறைய கரப்ஷன் இருந்தது. இப்போ போய் அவங்கள சொல்லி அதை போய் குத்தி காட்ட வேண்டியதில்லை. இனி அந்த கரப்ஷன் நிகழாமல் பார்த்துக் கொள்வோம். இன்னும் சொல்ல போனா ஊடகங்களை கட்சி சார்ந்த ஊடகங்களா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆந்திராவில் அப்படி இல்லை, இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கும் எல்லா மாநிலங்களிலும் அப்படியான ஒரு சூழல் வந்துருச்சு. நீங்க சொல்ற விமர்சனம் சரி, ஊடகங்களுக்கு நிச்சயமா விமர்சிக்கப்பட வேண்டிய அளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை நான் எப்படி தவறு இருந்தா என் படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, போய் சண்டை போட்டுக்கிட்டுலாம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அது எவ்வளவு உழைத்து நான் செய்திருந்தாலும் பார்க்க ஆள் வரல, எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டாங்கன்னா அடுத்த படத்துக்கு தான் நான் போகணுமே தவிர நின்று சண்டை போட்டு அந்த படத்தை பார்க்கறியா இல்லையான்னு வற்புறுத்த முடியாது. இல்லைங்களா? அது எல்லாத்துக்கும் பொருந்தும். நீங்க இந்த சட்டத்திட்டங்களை வச்சுக்கிட்டு இந்த 4 வருஷத்தை பொறுத்துக்க அப்படின்னு சொல்றது ஒரு விதமான கட்டாய கல்யாணம் மாதிரி இருக்கு.